ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன்லேருந்து நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம லாலஸ் கேலக்ஸி ஜங்குக்காவோட எஃப்எஃப்ல 11th பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு வரைக்கும் பார்க்கலன்னா இந்த எஃப்எஃப் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த எஃப்எஃப் எப்படி போகுது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம போன பார்த்து எப்படி கம்ப்ளீட் ஆச்சோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் அந்த அங்கிள்கிட்டேருந்து ஃபைலை வாங்கிட்டு வேகமாக வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கிறீங்க. அட் த சேம் டைம் ஜங்குக்கும் அந்த பக்கம் ஆஃபீஸர்கிட்டேருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ வர வழியில் 2 பேருக்குமே மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 இருந்திருந்தாலும் ஜங்குக் நான் லவ் பண்ண பையன், அவன் எப்படி இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ கேள்விகளோட அவ்வளோ மனவலியோடு அப்படியே வந்துட்டுருக்குறீங்க. உங்களுடைய மனசில் ஒரு ஓரத்தில் இல்லை, ஜங்குக் இதை பண்ணியிருக்க மாட்டான், ஜங்குக் என்னதான் இருந்தாலும் அவன் இந்த விஷயத்தில் ரொம்ப நல்லவன், அவன் என்னை தவிர வேறு யாரையும் டச் கூட பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மனசோட இன்னொரு பக்கம் 1000 இருந்திருந்தாலும் அவனுக்கு ஆப்போசிட்டாக தானே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. அப்போது அவன் பண்ணியிருப்பான் தானே அப்படின்னு உங்களையே குழப்பிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ஜங்குக் அவன் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப மனசில் வேதனையோட உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அண்ட் தென் நீங்கள் என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஜங்குக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போனது, அந்த வீட்டில் நீங்கள் கதறி அழுதது, அந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப உடஞ்சி நின்னது, அது எல்லாத்தையும் அவன் இப்போ தான் யோசிக்கிறான். அவன் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓட ஆரம்பிக்குது. எதனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்றத இப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் எவ்வளோ வலியில் இருக்கிறீங்க அப்படின்றத அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அவனையே மீறி அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஜங்குக்கிட்ட இடையில ஒரு நாள் கேட்டிருந்துருப்பீங்க, நீ என்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பொண்ணை சீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த கேஸில் இருக்கிற அந்த பொண்ணும் ப்ரெக்னென்ட் ஆகி இறந்து போயிருக்கிறா அப்படின்னு ப்ரூஃப் ஆகிருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது டக்குன்னு அவன் ஷாக் ஆகிட்டு அப்படியே சடன் பிரேக் பண்ணுறான் காரை. ஸோ அவனால் இதை தாங்கிக்கவே முடியல. அவன் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறான். அவனால் தாங்க முடியல, அவ்வளோ வலிக்குது. ஏண்டி இதை நான் பண்ணியிருப்பேன்னு நீ நினச்சியா? வயன் வயன் உன்னால் எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடிஞ்சுது? அப்போது இவளோட ப்ரெக்னென்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீ நீ யோசிச்சல்ற. அதனால தானே நான் பார்த்த அந்த கேள்வியை கேட்டேன். என்ன இவ கூட சேர்த்து எப்படி உன்னால் பேச முடிஞ்சது வயன்? நீ என்ன செத்து போன்னு என் முன்னாடி நின்று கத்தியால் குத்தியிருந்தா கூட சந்தோஷமாக செத்துருப்பேன்டி. ஆனால் இவ்வளோ கேவலமாக என்னை நினச்சிட்டேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீர் கொட்ட கொட்ட கோவ பார்வையில் உங்களை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தவன் காரை ஃபுல் ஸ்பீடில் அங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். இப்போது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆக போகிற டைமு. ஸோ எல்லா வேலையும் வீட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்குது. வேகமாக கோவத்தோட காரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ஃபைலையும் கையில் எடுத்துகிட்டு வேகமாக உங்களை தேடி ரூமுக்கு வர வழியில் டக்குன்னு அங்கே ஜங்குக்கோட சித்தி அவனை பிடிச்சிடுறாங்க. லைக் ஹேண்டை பிடிச்சிட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அவன் அவ்வளோ கோவத்தில் வந்துட்டு இருந்தவன் டக்குன்னு இந்த மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணதும் அந்த கோவத்தை அப்படியே அவங்ககிட்டேருந்து மறைச்சிட்டு நார்மலாக அவங்கள பார்த்து திரும்பி என்னன்னு கேட்குறான். இப்போ அவங்க சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ஜங்குக், இன்றைக்கும் நீ உன்னுடைய ஒர்க் விஷயமா அலையணுமா? இது உனக்கான டே ஜங்குக். இன்றைக்கி நீ ஹாப்பியாக ஜாலியாக எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கணும்ல. இப்போது உன்னுடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமும் ஆயிடுச்சு. இப்போவும் நீ இப்படியே தான் இருக்க போறியா? போய் வேகமாக கிளம்பிட்டு வரியா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, ஒரு முக்கியமான வேலை அதான். ஓகே, நான் ஒரு 1/2 ஹவரில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வந்துடுறேன். சரி, போய் சீக்கிரமாக கிளம்பிட்டு வா சரியா அப்படின்னு அவனோட சின்ன லைட்டாக தட்டிட்டு
ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் வேக வேகமாக அவனோட ரூமுக்கு வரான். நீங்களும் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரூமுக்கு வந்திருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களோட வேதனை தாங்க முடியல. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கிறீங்க. இந்த பக்கம் டக்குன்னு ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஃப்ளோர் பெட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் அந்த ஃபைல் கிடக்குது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உள்ள டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தூக்கி பெட் மேலே போட்டுட்டு வேக வேகமாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். அவனை பார்த்ததுமே உங்களுக்கு பத்திட்டு வருது. அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறி, எரிச்சல். அப்படியே அவன் பக்கத்தில் இருந்து அவனை முறைச்சிக்கிட்டே எந்திரிச்சு நகர்ந்து போக, அவன் டக்குன்னு உங்கள் நெக்கை பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்துட்டு உங்கள் முன்னாடி நின்று அப்படியே முறைக்கிறான். நீங்கள் அவ்வளோ அழுகையில் அவனை முறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு புழுவை பார்க்குற மாதிரி அருவருப்பாக பார்க்குறீங்க அவனை. அந்த பார்வை அவனுக்கு அவ்வளோ வெறி ஏற்றுது, அவ்வளோ கோவமாகவும் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அவனுமே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கண்ணீர் வலிய உங்களை அப்படியே நெருக்கமாக நின்று பார்த்துட்ருக்குறான். என்ன ஜங்குக், கீழே ஒரு பொண்ணு அவனுக்காக பலிக்கடாவை ஆக்குறதுக்கு உன் குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இப்படி வந்து என்கிட்ட இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. என்ன ஜங்குக், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? அது சரி, உன்னால தான் ஒரே நேரத்தில் எத்தனை பொண்ணை வேணாலும் இப்படி நினைக்க முடியுமே. அப்போது நீ இப்படி தானே இருப்ப, கரெக்டானே ஜங்குக்? அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியாக கேட்குறீங்க. இதை கேட்க கேட்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறி ஆகுது. ஸோ அப்படியே இன்னும் நல்லா டைட்டாக அவங்க நெக்க பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு, ஆமாடி, என்னால் அப்படியெல்லாம் நினைக்க முடியும் தான். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிற? நான் சொல்லிட்டேன்ல, என்னை பற்றி நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும், என்னை நீ பனிஷ் பண்ணுற வரைக்கும் நீ என் பொண்டாட்டின்னு. அப்போது என்ன தோணினாலும் இப்படி தான் வந்து பண்ணுவேன். அது என்னமோ கரெக்ட் தான் ஜங்குக். நீ யாரெல்லாம் எப்படி எப்படி நினைக்கிறியோ அப்படியெல்லாம் அவங்க கூட பண்ணுவேன், எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. இவ்வளோ கேவலமான ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டு நின்று அப்படின்னு நீங்கள் இன்னும் கோவம் ஏற்றுறீங்க அவனுக்கு அப்படியே கடுப்பாகுது, வெறியாகுது. அவ்வளோ கோவத்தில் உங்களை பார்த்து நின்றுட்டு இருந்தவன் டக்குன்னு உங்களை பிடிச்சி பெட் மேலே தள்ளி விடுறான். நீங்கள் பொத்துன்னு போய் விழுகுறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக இரும்பல் வருது. ஸோ உங்கள் நெக் அப்படியே லைட்டாக வந்து தடவிட்டு அப்படியே இருமிட்டு இருக்கிறீங்க. அவன் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க பெட் மேலே. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இடத்தெல்லாம் உடச்சி நாஸ்தி ஆக்குறான். நீங்கள் பயந்துடுறீங்க கொஞ்ச நேரத்தில். ஆனால் உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்படியே அழுதுகிட்டே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு. உன்னால் எப்படி என்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியுது, அப்படியெல்லாம் நம்ப முடியுது அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, என்ன பண்ணுறது ஜங்குக், நீ பண்ணுற எல்லாமே எனக்கு அப்படி தான் தெரியுது. அப்புறம் நீ சொல்லவல்ல, உன்னை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன்னு. இனிமேல் நீ அப்படியெல்லாம் இருக்க முடியாது ஜங்குக். ஏன்னா இன்றைக்கி உன்னை நான் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இதுக்கப்புறம் உன் கனவுல கூட என்னை நீ நெருங்க முடியாது ஜங்குக். அதுக்கான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். உன்னை பற்றின கேவலமான உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்குறீங்க. இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக உங்களை பார்க்குறான். ஆனால் கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும் ஜங்குக். அப்போ ஜங்குக் ஒரு மாதிரியாக உங்களை பார்க்குறான். உன்னை நான் உண்மையாக லவ் பண்ணேன், ரொம்ப உண்மையாக. நீ மட்டும்தான் என்னோட எல்லாமுமே என்ன மனசார லவ் பண்ண. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் ஒரு நிமிஷம் கூட அதை நம்பினது கிடையாது. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக உன்னை நான் லவ் பண்ணேன். எனக்காக எவ்வளோ பெரிய அலைன்ஸ் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் உன்னை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நான் லவ் பண்ணேன். நீ மட்டும்தான் என்னோட எல்லா ஜென்மமும் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணேன். உன்னை மாதிரி ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டேனேன்னு ஒரு நாள் கூட நான் நினச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை நான் லவ் பண்ணேன். கடைசியாக நான் ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த விஷயத்தினால எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு ஒரு சிச்சுவேஷன் ஆகும்போது தான் என்னால் நீ கஷ்டப்படுவியோன்னு பயந்து உன்னை நான் பிரேக்கப் பண்ணேன்.
ஆசைப்பட்டெல்லாம் இல்லை, ஒத்துக்கிறேன். என்னோட மனசில் நீ என்றைக்குமே கெட்டவனா இருந்தது கிடையாது. உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது, என்னை நீ வெறுத்துடணும்னு ஆசைப்பட்டு தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். ஆனால் கடைசியில் உன்னை ஆசைப்பட்டே பிரேக்கப் பண்ணியிருக்கலாமோன்னு நான் யோசிக்க வச்சிட்ட பற்றியா? இந்த பிரச்சனையில் நீ தான் பெரிய ஆளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்குக். உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணாத நிமிஷமே கிடையாது. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். உன்னை நான் பிரேக்கப் பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறேன். இவ்வளோ கேவலமான ஒருத்தனை போய் நான் மனசார காதலிச்சிட்டேன்னு என்ன நானே கேவலமாக நினச்சிக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, கடைசியில் உன்னை நான் பனிஷ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை இப்போ நான் நிறைவேற்ற போகிறேன், எனக்காகவும் என் ஃப்ரெண்டுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி கர்வமாக ஒரு பார்வையில் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு டியரி ஐஸோட அவங்க முன்னாடி அப்படி நின்றுட்டுருக்கான், ஸ்டோன் மாதிரி. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து டக்குன்னு அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக அவனை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட போராட முடியாது, ஒத்துக்கிறேன். என்கிட்ட இப்போது நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, ஒத்துக்கிறேன். உனக்கு என்ன இப்போ என்னை பனிஷ் பண்ணணும் அவ்வளோதானடி? பண்ணிக்கோ. இவ்வளோ நாளும் என்னை வெறுக்கிற மாதிரி என் பக்கத்துலேயே இருந்துட்டு என்னை ஒவ்வொரு நாளும் சாகடிச்சல்ல, அதை விட இது எனக்கு பெருசே இல்லை. இப்போ என்ன உன் முன்னாடி நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அவ்வளோதானடி? பண்ணு. எவனோ ஒருத்தன் கையால் நான் சாகிறதுக்கு உன் கையால் செத்துட்டேன்னு சந்தோஷமாக செத்துட்டு போகிறேன். புடி, ஷூட் பண்ணு, ஷூட் மீடி அப்படின்ட்டு அவங்க முன்னாடி ஒரு மாதிரி கேஷுவலாக நின்றுட்டுருக்குறான். இவங்கிட்ட இப்படி ஒரு ரியாக்ஷனை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ பயங்கர ஷாக்கில் நீங்கள் அப்படியே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்குறீங்க. என்னடி பார்க்குற? இப்படியெல்லாம் பேசிட்டா இவன் நல்லவனா அப்படின்னு யோசிக்கிறியா? வேணாம், நீ என்னை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். உன் மனசில் நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துட்டு போகிறேன். தயவு செஞ்சு என்னை ஒவ்வொரு நாளும் நீ சித்திரவதைப்படுத்தி கொள்றதுக்கு எப்படியே மொத்தமாக முடிச்சிரு, சந்தோஷமாக போய் சேர்ந்து தொலைற அப்படிங்கிறான். என்ன ஜங்குக், இப்படியெல்லாம் பேசிட்டா நீ நல்லவன்னு நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? ஐயோ தேவையில்லடி, நீ என்னை அப்படியெல்லாம் நம்பவே வேண்டாம். நான் இப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னை ஷூட் பண்ணுன்னு சொன்னேன், பண்ணு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அவனை பார்த்துட்டு அந்த கன்னை அவன் முன்னாடி எய்ம் பண்ணுறீங்க. ஸோ அவன் கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டுருக்குறான். அதுதான் உங்களை இன்னும் ஒரு மாதிரி ஆக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோட அந்த ட்ரிகர் கிட்ட கை கொண்டு போகிறீங்க. இப்போ கரெக்டாக டோரை யாரோ நாக் பண்ணுற சவுண்ட், டக்குன்னு நீங்கள் கன்னை கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்குறீங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே சைடில் திரும்பிட்டு, யார்? சார், கீழே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, மேம் உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்க. சரி வரேன் போ அப்படிங்கிறான். இப்போ அந்த மெய்டும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்தில் அழுதுகிட்டே அந்த கன்னை தூக்கி வீசிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் உங்கள் மைண்ட் பயங்கரமாக குழம்புது, ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவனுக்கு ஆப்போசிட்டாக எல்லா எவிடன்ஸும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்க மனசு இப்போ பயங்கரமாக குழம்பி போயிருக்குது. ஏன் இந்த குழப்பம் திடீர்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு குழப்பி போய் உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ ஜங்குக் வேக வேகமாக போயிட்டு கிளம்பிட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போயிடுறான். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பத்தில் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
போகிறீங்க. இந்த டைமில் கீழே அவனுக்கு ஃபங்க்ஷன் போகுது. அதுவும் உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது எப்படி ஜங்குக் இதை வந்து ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கேள்வி, அவ்வளோ கொஸ்டின்ஸ் மனசுக்குள்ளே ஓடுது. நீங்கள் அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறீங்க. ஸோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைமில் கரெக்டாக ஜங்குக்கோட மொபைல் பெட் மேலே தான் கிடந்திருக்கும். அதில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க அந்த மொபைலை. ஸோ அப்படியே யோசிச்சவங்க டக்குன்னு இந்த மொபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு ஆஃபீஸர், அவர்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே கொஸ்டினபிளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க அதை அப்படியே ஆன் பண்ணுறீங்க. சார், நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த பொண்ணோட கேஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு. ஸோ நம்ம இதை கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ அதுக்காக எல்லா வேலையும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமே இந்த கேஸ் பற்றி ஒர்க் பண்ணி ஆகணும் சார். ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி இதை வந்து எடுத்து பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம நிறையா விஷயத்த நேரில் பேசி ஆகணும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆஃபீஸ் வர முடியுமா சார் அப்படின்னு அதில் வந்திருக்குது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கஸ்டனபிளாக டவுட்டாக இருக்குது. எந்த கேஸ், யாரை பற்றின கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது மொபைல் பக்கத்தில் அந்த ஃபைல் கிடக்குது. ஸோ அந்த ஃபைல் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த ஃபைலில் அந்த ஆர்மி மேன், அவங்க ஒய்ஃப், அந்த பொண்ணு. ஸோ அந்த ஃபைலை புரட்டும்போது தான் அந்த ஃபைல் பற்றின கேஸஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஆடி போயிடுறீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் கடக்கடன்னு டோரை ஓப்பன் பண்ணி கீழே ஓடுறீங்க. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ அழுக வருது. அப்படி அழுதுகிட்டு தட்டு தடுமாறி ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. ஸோ மூச்சு வாங்க வாங்க அந்த ஹாலில் போய் நீங்கள் நிற்கிறீங்க. கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஹாலில் ஜங்குக், அவனோட பிரதர், அப்புறம் கூட இன்னும் 2 கேர்ள்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி ரிங் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி எல்லோரும் நின்று கிளாப் பண்ணி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, பாதி மேரேஜ் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சுற்றி முற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் உங்கள் காதில் விழுகுது. ஆனால் கேட்க முடியலை, அவ்வளோ வலிக்குது. ஸோ மூச்சு வாங்கிட்டு கண்ணீர் கொட்ட கொட்ட அங்கே நின்றுட்டு அதை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஜங்குக் நின்று உங்களை அப்படியே பார்க்குறான். ஒரு டீப்பான ஐ கான்டாக்ட். உங்கள் கண்களாலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஏன் இதை பண்ணேன்னு நீங்கள் அவ்வளோ வலியோடு கேட்குறீங்க. உங்கள் கண்ணால் அவன் உன்னுடைய பிடிவாதத்தை நான் உடைக்கிறதுக்காக பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்ருக்குறான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருமே அவ்வளோ பிடிவாதத்தில், அவ்வளோ முறைச்சிக்கிட்டு, அவ்வளோ வலியோட உங்களுடைய அந்த ஐ கான்டாக்டில் நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து நீங்கள் அப்படியே பேக்வேர்ட் போய் மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போய் விழுந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. தொலைவில் அன்று பார்த்த கணமா, அருகில் இன்று நேரும் ரணமா, கொல்லாமல் நெஞ்சை கொள்வதென்ன கூறா,